திடீர்னு பாலாவுக்கு வந்து சர்வதேச நிதி நிறுவனங்கள்லாம் உதவி பண்றது, அவரு ஒரு ஆபத்தான நபர் அப்படின்ற மாதிரி. அதே நீங்க வந்து காமெடின்னு மேற்கோள் காட்டி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க சோசியல் மீடியாவில் போட்டீங்கன்னா லட்சக்கணக்கில் லைக்ஸ் தாண்டுதான். இவருக்கு முன்னாடி 10 இல்ல 100 பேர் போகதான் செய்வான். போறவங்க கேமரா எடுத்துட்டு தான் போவான். அப்ப அவரு நடக்கிறது, உட்காருறது, பேசுறது, அவருக்கு போய் கொடுக்குறது எல்லாத்தையும் கேமரா எடுத்து தான் செய்வான். புஷ்பா ஒரு படம், அந்த தெலுங்கு படம், அந்த படத்துல கான்செப்டே என்ன? ஒரு கொலைக்காரன் அவன் வந்து பிரதமரை மாத்துறான், முதல்வர் ஆகணும்னு துடிக்கிறான். அவனை எதிர்க்கக்கூடிய நபர்களை எல்லாம் வில்லனா காட்டுறான். வளர்ந்து வரக்கூடிய கலைஞர் இன்னைக்கு இல்ல நாளைக்கு பெரிய ஸ்டார் ஆகலாம். ஏன்னு சொன்னா அதே மாதிரி சென்னை திரையில இருந்து வந்தவங்க சிவகார்த்திகேயன் நீ பெரிய ஸ்டார் ஆகி இல்லையா? எங்கிட்ட ஆதார் இருக்குன்னு யார் மீது ஒரு குப்பை அள்ளி கொட்டிட முடியுமா? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. வணக்கம் சார். அதாவது KPY பாலா நிறைய உதவிகளை வந்து செய்ய முன் வந்தார் அப்படின்னாலாம் நிறைய அவர் வந்து பேசப்பட்டார், புகழப்பட்டார். இப்போ திடீர்னு ஒரு போக்கு என்னன்னா, KPY பாலா வந்து செய்யக்கூடியது உதவி இல்லை, அவருக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய சதி இருக்கு. அதாவது அது வந்து ஒரு சர்வதேச கைக்கூலி அவரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் இருக்காரா அது என்ன விஷயம் அப்படிங்கிறதே வந்து எது உண்மை எது பொய் அப்படிங்கிற ஒரு விளக்கம் இல்லை. உங்களுடைய பார்வை என்ன? பாலாவை பத்தி நமக்கு அவ்வளவு தெரியாது. சின்ன திரையில பார்த்திருக்கோம். காமெடியா எல்லா விஷயங்களும் பேசிட்டு இருப்பாப்புல, அவ்வளவுதான். அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா நலிவுட்ட சின்ன திரை பெரிய திரை கலைஞர்கள் யாராவது நலிவுட்டு அல்லது உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்தா அவங்கள நேரில் போய் சந்திச்சு பொருளாதார உதவி, அதுக்குன்னு பொருளாதாரம்னா பல கோடி பல லட்சங்கள் இல்லை, அவரால் முடிஞ்சது ஒரு 10,000 20,000 50,000 இப்படி கொடுத்து கூடிய ஒரு நபர். அதை கொடுத்ததை வந்து சோசியல் மீடியால வரும். அதாவது நபிகள் நாயகம் உடைய வாக்கே இருக்கு, நீங்க கொடுக்கிறது இந்த கையில கொடுக்கறது இந்த கைக்கு தெரியாத அளவுக்கு கொடுங்கன்னு சொல்லி இருக்கு. நீங்க கொடுக்கறது பிறருக்கு தெரியாத மாதிரி கொடுங்கன்னு சொல்லி இருக்கு. 2 இருக்கு தானங்கள் செய்வது. ஏன்னு சொன்னீங்கன்னா, ஒண்ணு நீங்க கொடுக்கறது பிறருக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க கொடுத்தாங்க நம்மளும் கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தை தூண்டுவதற்காக, புரியுதுங்களா? அந்த அடிப்படையில நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாலா வந்து அவங்க வந்து அந்த சோசியல் மீடியால வந்து ஒருத்தரை போய் சந்திக்கிறாரு, அவருக்கு மருத்துவ உதவி செஞ்சாரு அப்படின்னு சோசியல் மீடியால பெரிய அளவுக்கு பேச பொருள் ஆகும்போது, அப்போ என்னன்னா ஒரு சின்ன திரை ஒரு கலைஞன் அவன் வந்து பெரிய அளவுக்கு சம்பாதிக்கல, இருந்தாலும் அவனால என்ற அளவுக்கு போய் உதவி செய்யறாரு அப்படின்னும் போது பெரிய நடிகர்களுக்கு அந்த எண்ணம் தோன்றும் இல்லையா? இப்ப அததான் என்னுடைய பார்வையில நான் வந்து பார்த்தேன். அதெல்லாம் நம்மளே வந்து கூட ப்ரொமோட் பண்ணியிருக்கோம். என்னன்னா அதை பத்தி வந்து என்ன ஷேர் பண்றது, லைக் பண்றதெல்லாம், கமெண்ட் பண்றது, அது ஒரு என்கரேஜ். ஏன்னு சொன்னா ஒரு அவர் சம்பாதிக்க கொஞ்ச காசுலயே வந்து போய் தான தர்மம் பண்றதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில், ஏன்னா இன்னைக்கு வந்து அப்படின்னு சொன்னா பண பேய் அடைஞ்சு பிடிச்சு ஆடிட்டு இருக்க ஒரு உலகமா இருக்கு. எவ்வளவு இருந்தாலும் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு சோத்தை தவிர எவ்வளவு பணம் கொடுத்தாலும் பத்தலைன்ற ஒரு நிலையில தானே இன்னைக்கு மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது தன்னாலுகின்ற உதவிகள் பிறருக்கு செய்யறாருக்கும் போது அதை நம்ம வந்து வெல்கம் பண்றதோ அதை வரவேற்கிறதோ ஒவ்வொரு சாதாரணமா மனிதரா பார்த்தா சரியாது, புரியுதுங்களா? அந்த அடிப்படையில் தான் பாலாவை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஒரு என்ன சொல்றது, புத்துலேருந்து பாம்பு தோன்ற மாதிரி திடீர்னு பாலாவுக்கு வந்து சர்வதேச நிதி நிறுவனங்கள்லாம் உதவி பண்றது, அவரு ஒரு ஆபத்தான நபர் அப்படின்ற மாதிரி அவர் இதுவரையும் செஞ்ச விஷயங்கள் எல்லாமே நம்ம வீடியோ எடுத்து போடுறதுமே வந்து ஒரு இடத்துக்கும், அதாவது உதவி செய்ய தூண்டுறதுமே வந்து ஒரு வீடியோ ஒரு 4-5 வீடியோ அப்படி போட்டு சரி உதவி செய்யறாரு அப்படின்னு அது தொடர்ச்சியாகவே எல்லா இடத்துலயுமே வந்து இப்போ பர்டிகுலரா அந்த ஆம்புலன்ஸ் விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து அது ரியலான ஒரு புது ஆம்புலன்ஸோ இல்லை வந்து ரொம்ப செகண்ட் ஹேண்டோ கிடையாது. அது வந்து கிட்டத்தட்ட 1990s வாங்கப்பட்ட ஆம்புலன்ஸ். அப்போ காலகட்டத்தை தான் இப்போ வந்து பெயிண்ட் பண்ணி ஒரு ரீஃப்ரேம் பண்ணி வந்து கொடுத்து அதை வந்து விளம்பரப்படுத்துறது அப்படிங்கிறது இருக்குல்ல.
தோழர் உமாபதி வந்து எனக்கு நல்ல நண்பர் தான் அவரு. அவர் வந்து அதை கருத்தை முன்வைக்கிறார். அதே கருத்தை நீங்க வைக்கிறீங்க. நான் கேட்கிறேன், ஆம்புலன்ஸ் வந்து பாலா மட்டும் இப்படி இது பண்ணல. எத்தனையோ இஸ்லாமிய அமைப்புகள் இது போல ஆம்புலன்ஸை வந்து நன்கொடையா கொடுத்துருக்காங்க. எல்லா ஆம்புலன்ஸும் கம்பெனில இருந்து இறக்கப்பட்ட வாகனங்களை கொடுக்கறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி செகண்ட் ஹேண்ட் வண்டியை வாங்கி அதுல ஃபிட்டிங் பண்ணி தான் கொடுப்பாங்க ஆம்புலன்ஸுக்கு எல்லாமே. ஏன் சொன்னீங்கன்னா, நீங்க வந்து நீ ஒன்று இறக்கணும்னா அவனுக்கு மரத்துல பணத்தை காய்க்குது. பல லட்சங்கள் பல கோடிகள் செலவு பண்ணி புது வண்டியை இறக்கி ஆம்புலன்ஸ் அது அரசாங்கம் பண்ணாங்க. என்ன தனிநபர்கள் என்ஜிஓக்கள் பெரும்பாலும் வந்து பழைய வாகனங்களை தான் வந்து பண்றாங்க. பெரும்பாலும் அதை நான் சொல்றேன் 100% விழுக்காடு பழைய வாகனம் வாங்கி தான் அது பெயிண்ட் கிண்ட் அடிச்சு அது கொஞ்சம் இது பண்ணி அது ஓமனி பஸ் வண்டி இருக்கு பார்த்தீங்களா, அது 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு வாங்கி அதை செட்டிங் பண்ணி அது ஒரு 2-3 லட்சம் ரூபாய்க்குள்ளதான் முடிப்பாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து நியூ ஒன்று இது கம்பெனி இது இறக்கி ஆம்புலன்ஸ் பண்ற அளவுக்கு வந்து யாருமே என்ஜிஓக்கள் இல்லை. பெரிய பெரிய கம்பெனி கூட இப்படிதான் பண்றாங்க. இஸ்லாமிய அமைப்புகள் கூட வந்து புது வண்டி இறக்கி அர்ப்பணிக்கிறது இல்லை ஆம்புலன்ஸ் சொல்லி அர்ப்பணி இதே மாதிரி செகண்ட் ஹேண்ட் வாங்கி ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணி தான் பண்ணுவோம். அதனால வந்து பாலா வந்து ஏதோ 90 இல்லை 95 வாங்கி அவர் ரெடி பண்ணி கொடுக்க அதுக்கு கூட ஒரு மனசு வேணும் இல்லைடா. நான் சொல்றேன், அதுக்கு கூட மனசு வேணும் இல்லையா? அது ஒரு 2-3 லட்ச ரூபாய் ஆகுமா? நான் கேட்கிறேன். ஒரு 2-3 லட்ச ரூபா ஒரு 5 லட்ச ரூபாவா ஆகட்டும். அது ஆகுது இல்லையா அந்த காசு? அதையே நம்ம வந்து சிந்திக்காம நம்ம வந்து பழைய வண்டி ரெடி பண்ணி கொடுத்து சீன் போடுறாங்க அப்படின்னா அது கூட செய்யறதுக்கு மனது இல்லாத உலகத்துல தானே இன்னைக்கு இருக்கோம் நம்ம. இல்ல ஆனா சர்வதேச கைக்கூலி அப்படின்னு சொல்ற அளவுக்கு இதுல என்ன இருக்கு? இல்ல அதுதான் எனக்கு புரியல. அதான் சொல்றேன், தோழர் வந்து எனக்கு நல்ல நண்பர் தான். பட் அவருக்கு சர்வதேச கைக்கூலி அளவுக்கு உண்டான ஆதாரங்களே அவரு பொது தளத்துல வைக்கல. இந்த இது இருக்கு ஆனா ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இருக்குன்னு சொல்லலாம். நம்ம கூட எவ்வளவு விஷயங்களும் சொல்லலாம். சர்வதேச இப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா பாலா வந்து பல கோடிகள் செலவு பண்ணி பல இடங்களை வாங்கி அது மருத்துவமனையோ அல்லது பெரிய பெரிய நியூ ஒன்று இப்ப இதே நபர்கள் இப்படி கூட சொல்லலாம்ல. ஏன் ஒரு கம்பெனில இருந்து ஒரு காரை இறக்குறது 8 லட்ச ரூபாய் ஆகுது. 8 லட்ச ரூபாய் 9 லட்ச ரூபாய் செலவு பண்ணி இவரு ஆம்புலன்ஸ் அர்ப்பணினா இவருக்கு ஏது காசு வருது இப்படி கூட சொல்லுவோம் வாய். நான் கேட்கிறேன், இப்ப சர்வதேச உதவி நீங்களே சொல்றீங்க. அப்ப சர்வதேச உதவின்னா அந்த ஆளு ஏன் பழைய கார் வாங்கி இது பண்றாரு? நான் கேட்கிறேன், பழைய கார் வாங்கி ஏன் சீன் போடணும்? நீ ஒண்ணு இறக்கி ஆம்புலன்ஸ் கொடுக்கலாம் இல்லையா அவரு? ரெண்டாவது ப்ரொமோஷன் சொன்னா அவர் ஒரு திரை பிரபலமா இருக்காரு. உங்களுக்கு தெரியும், திரை பிரபலம்னு சொன்னாவே மக்கள் அது ஒரு விதமா பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவரு சோசியல் மீடியால போடுறது அதை டவுன்லோட் பண்ணி அவன் சோசியல் மீடியால வந்து போட்டு அது ப்ரொமோஷன் பண்றது வந்து எல்லாருமே அது நடக்குது இல்லையா? ஏன்னா திரைத்துறையில நடிகரா இருக்கட்டும், நடிகையா இருக்கட்டும், காமெடியனா இருக்கட்டும், வில்லனா இருக்கட்டும், யாரு இருந்தாலும் அது சோசியல் மீடியால முதன்மை இடத்தை பிடிக்குதா இல்லையா? இப்ப நீங்க ஒரு கருத்தியெல்லாம் ஒரு பதிவு போட்டீங்கன்னு சொன்னா 10, 100, 500, 1000 லைக் வந்தா ரொம்ப கஷ்டம். அதே நீங்க வந்து காமெடின்னு மேற்கோள் காட்டி ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க சோசியல் மீடியால போட்டீங்கன்னா லட்சக்கணக்கில் லைக்ஸ் தாண்டுதா இருக்கா இல்லைங்களா? அப்போ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு திரைப்பிரபலம் என்பது பொதுமக்கள் மத்தியில அப்படி ஒரு ஃபேமஸ் ஆயிருக்கு. அப்படிங்கும்போது கேபி பாலா ஒரு விஷயத்தை எடுத்து அவர் போடலாம் ஒரு வீடியோ. அந்த வீடியோ எடுத்து அவன் இஷ்டத்துக்கு இப்போ யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ கேபி பாலா இந்த இது எடுத்துறா அந்த வீடியோ எடுத்து அவங்களுக்கு உண்டானது அவங்க கட் பண்ணி வெட்டி வெட்டி அவங்க ஒன்று போடலாம், அப்புறம் இன்னொருத்தர் போடலாம், இவங்க தான் போடலாம். அது ப்ரொமோஷன் தானே அது எல்லாமே. அவர் உதவி செய்யறதுமே வந்து அது என்ன சொல்றாங்கன்னா அவர் போற பக்கம் எல்லாம் எப்படி கேமரா பின்னாடியே போகுது. இப்ப நான் கூட ஒரு பொது நிகழ்ச்சிக்கு போறேன், கூட வரவெல்லாம் கேமரா முன்னாடி என்ன கேமரா இந்த மாதிரி கேமரா வச்சுட்டு தூக்கி சுத்தணும். இப்ப செல்போன் வச்சுட்டு போலாம் இல்லையா? எடுத்துட்டு போவாங்க. எடுத்து அவர் ஒரு திரை பிரபலமா இதெல்லாம் ஒரு பேச்சா நம்ம பேசுறது தான் பெரிய தப்புன்றாங்க. சாதாரணமான நபருக்கே இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு இன்ஸ்டா உடைய ஒரு ஃபேமஸான நபர், இன்ஸ்டால ஃபேமஸான நபர், அவனே என்ன பண்றான் 4 பேரை கூப்பிட்டு போறான் செல்போனுக்கு. பாக்குறீங்களா இல்லையா? இன்ஸ்டால மட்டும் சும்மா இந்த வீடியோ போட்டு இது பண்ற அந்த நபர்களே ஒரு ஆணோ பெண்ணோ அவங்களே என்ன பண்றாங்கன்னா போகும்போது 4 செல்போன் வச்சுட்டு அவங்க எப்படி போனாலும் இப்படி பார்த்தாலும் இப்படி வந்தாலும் அடுத்தவங்க தோல் மேல கை போட்டாலும் எல்லாமே வந்து என்ன பண்றாங்க ரீல்ஸ் போட்டுட்டே இருக்காங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது இவர் வந்து ஒரு திரைப்பிரபலம், பல பேருக்கு அறிமுகமான ஒரு திறமையான கலைஞன் கூட சொல்லலாம். இன்னைக்கு தமிழ் திரை உலகில வந்து ஒரு திறமையான கலைஞன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இவருக்கு முன்னாடி 10 இல்ல 100 பேர் போகதான் செய்வான்.
போறவங்க கேமரா எடுத்துட்டு தான் போவான். அப்ப அவரு நடக்கிறது, உட்கார்றது, பேசுறது, அவரு போய் கொடுக்குறது எல்லாத்தையும் கேமரா எடுத்து தான் செய்வான். இல்ல உதவி செய்யறதுனால வந்து 4 பேர் பலன் அடையறாங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடி அதாவது இவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல, இப்போ முதல்ல அவங்க யாரு அப்படிங்கிறதே கேள்விக்குறியா இருக்கு. நான் சொல்றேன், தவறான விஷயம்னா அந்த தவறான விஷயத்தை பொது தளத்தில் வைக்கணும். அது இருக்கு எங்கிட்ட ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பொதுவா பேசக்கூடாது. ஒரு தவறான விஷயம் உண்மையில இருந்தா நம்ம அதை பார்த்துட்டு நம்ம இப்போ இப்பேற்பட்ட அயோக்கியனா பாலா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் இல்லைங்களா? ஆனா ஒரு தவறான விஷயம் சொல்லிட்டு நான் இந்த விஷயமே பண்ணேன்னா, அப்ப நான் வேற ஒரு கண்ணோட்டத்துல பாலாவை இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய ஒரு திரைத்துறையில வளர்ந்து வரக்கூடிய ஒரு கலைஞனை நம்ம வந்து நாக் அவுட் பண்றதுக்காக நாம வந்து போட்ட ஒரு திட்டம் மாரி தானே தெரியுது என்னுடைய பார்வையில. ஏன்னா நம்ம அதை அப்படி பார்க்க முடியாது. இருக்கு தவறான விஷயம் பண்றாரு, தவறான விஷயம்னா அந்த தவறான விஷயம்னா பொதுதளத்துல வைங்கன்றேன் நான். இல்லையா? உங்க தவறான விஷயம் சொன்னா அதாவது சட்டத்துக்கு விரோதமா செயல்படுறான். அப்போ சட்டத்துக்கு அடிப்படையில அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாங்க. புகார் குடுக்கலாம். செய்யலாமா இல்லைங்களா? அதெல்லாம் பண்ணாம சோசியல் மீடியால மட்டும் நம்ம பேசுறோம்ன்னு சொன்னா, அது ஒரு தவறான இது. அது உண்மையிலே என்ன சொன்னீங்கன்னா, இந்த வீடியோ பிடிக்கிறது, அவர் போனா 10 பேர், 15 பேர் கூட 20 பேர் போறது, இதெல்லாம் பெருசா நம்ம பார்க்கவும் முடியாது. சாதாரணமான நபர்கள் அதான் சொல்றேன் இன்ஸ்டா ப்ராப்ளம்னாவே இப்படி ஓடுது. இருக்கா இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது ஒரு திரைத்துறையிலயும் கால் பதிச்சிருக்காப்புல, சின்ன திரையில உச்சத்துக்கு போன ஒரு நபரு. ஒரு சிறந்த கலைஞன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது 100ல 1000 பேர் கூட வருவான். 1000 பேர் வீடியோக்கள் எடுப்பான். 1000 பேர் 1000 விதமா அவன் வந்து அவனுடைய வழியில ப்ரொமோட் பண்ணதான் செய்வான். அதெல்லாம் வந்து சர்வதேச சதின்னு சொன்னா இதுதான் காமெடியா இருக்கு. புரியுதுங்களா? அல்ல அவரு என்ன சொல்றாருன்னா, என் மேல அவதூறு பரப்பதான் இந்த மாதிரி வேலைகள் நடக்குது. ஒரு படம் தான் நடிச்சிருக்கேன். அதுக்குள்ள இப்படியா? அப்படின்னு பேசுறாரு. அப்போ கேபிஒய் பாலா மேல அவதூறு பரப்பணும் அப்படிங்கிறதுக்கும் என்ன தேவை இருக்கு? அது இன்னைக்கு நிறைய இருக்குமா. இப்போ ஒண்ணும் இல்ல. ஒருத்தன் வந்து ஒரு திரைப்படம் எடுக்கிறான். அந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா, பல கோடி ரூபாய் செலவு பண்ணி, பல நாள் கண் வீசி அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுக்கிறான். அந்த படம் எடுத்த பிறகு, அந்த படத்த என்ன பண்றாங்க, பார்த்துட்டு அ உண்மையிலே நல்லா இருந்தா கூட, நல்லா இல்லன்னு சொல்லி சோசியல் மீடியால செய்திகள பரப்புறாங்க. பரப்பிட்டு அந்த படத்தையே ஃப்ளாப் பண்றாங்க. பண்றாங்களா இல்லையா? இப்ப திரைத்துறையில இப்போ லேட்டஸ்ட் அது இருக்கு. அதே நேரத்துல ஒரு மொக்க படம் எடுத்திருக்கான். அந்த மொக்க படம் வந்து ஓடாதுன்னு தெரியும். இருந்தாலும் அத என்ன பண்றாங்க, ப்ரொமோட் பண்ணி, பண்ணி, பண்ணி அத ஓட வைக்கிறாங்க. இந்த புஷ்பான்னு ஒரு படம் எடுத்தாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. புஷ்பா ஒரு படம். அந்த தெலுங்கு படம். அந்த படத்துல உடைய கான்செப்ட்டே என்ன? ஒரு கொள்ளைக்காரன், ஒரு கொலைகாரன். அவன் வந்து பிரதமர மாத்துறான். முதல்வர் ஆகணும்னு துடிக்கிறான். அ அ அ அவனை எதிர்க்கக்கூடிய நபர்களை எல்லாம் வில்லனா காட்டுறான். இந்த படம் நம்ம இந்தியாவுல பெரிய அளவுக்கு ஓடிச்சா இல்லையா? அப்போ ஒரு சந்தன கடத்தல வந்து பொதுமக்கள் மத்தியில ஊக்குவிக்கிற மாதிரி என்ன ஆகுது? இதுக்கு ஒரே காரணம்னா ப்ரொமோஷன் தான். அது நெரேட்டிவ் செட் பண்றது. திரும்ப திரும்ப போட்டு போட்டு படம் அப்பா படம் சூப்பர், படம் சூப்பர், படம் சூப்பர், படம் நல்லா பார்த்தீங்கன்னா, அந்த கருத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அது முழுக்க முழுக்க அந்த ஹீரோ வந்து 1 நம்பர் ஃப்ராடு உள்ள மாரி முடிச்சு வைக்கிறாங்க. அந்த படத்துல, அந்த புஷ்பா படத்துல. பட் அத நெரேட்டிவ் செட் பண்ணி 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 என்னாச்சுன்னு சொன்னா, அது வந்து அந்த படம் ஓட வச்சாங்க. அத வந்து அந்த அந்த ஹீரோவ வந்து உயர்த்தி பிடிக்கிறாங்க. ஆனா நல்லா நீங்க பாருங்க. இல்ல பாலா வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு கலைஞர் அப்படிங்கும்போது, அவர் வந்து இந்த சமூகத்துக்கு தன்னால முடிஞ்ச உதவிய செய்யணும் அப்படின்னு முன்வர்ற ஒருத்தர். அவரோட வளர்ச்சியை ஏன் தடுக்கணும்? இல்ல அதுதான் என்னன்னு புரியல. அதுக்குள்ள உள்ள அரசியல் எனக்கு தெரியல. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா, பாலாவ பத்தி நம்ம விமர்சனம் பண்ற அளவுக்கு முடியாது அப்படின்றேன். ஏன்னா பாலா வந்து பல கோடிகள் அவருக்கு வெளிநாடு தொடர்பு இருக்கு, இல்ல கார்ப்பரேட்டுகள் தொடர்பு இருக்குன்னா, அவரு வந்து பெரிய சொகுசான வாழ்க்கை வாழல. சாதாரணமா தான் வாழ்ந்துட்டு இருக்காப்புல. அவர் பண்ணக்கூடிய உதவிக்கு கூட சாதாரண உதவி தான் பண்றாரு. ப்ரொமோஷன் அப்படின்றாங்க. அவர ப்ரொமோட் பண்றாங்க. பண்ணதான் செய்வாங்க. வளர்ந்து வரக்கூடிய கலைஞர். இன்னைக்கு இல்ல நாளைக்கு பெரிய ஸ்டார் ஆகலாம். ஏன்னு சொன்னா அதே மாரி சின்ன திரையிலேருந்து வந்தவங்க தான் சிவகார்த்திகேயன். இன்னைக்கு பெரிய ஸ்டார் ஆகி இல்லையா? இப்ப அதே மாரி நாளைக்கு பாலா கூட பெரிய ஸ்டார் ஆகலாம். அப்ப இப்போத்துலேருந்து நம்ம அவர வந்து ப்ரமோட் பண்ணி அவர நம்ம வந்து அ பக்கத்திலே வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி பல பேர் நினைக்கலாம்.
இல்ல அவர் யார் யார்கிட்ட பேசுறாரு, எங்கெங்க வந்து அவரோட கான்டாக்ட்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற ஆதாரங்கள் முதற்கொண்டு என்கிட்ட இருக்கு அப்படின்னு ஒரு சீரியஸான அலிகேஷன் வைக்கும் போது இதை சாதாரணமா அப்படி சொல்லி நானும் பார்த்தேன். அது நீங்க வந்து ஆதார் இருக்குன்னு சோசியல் மீடியா இப்ப நான் கூட பேசுறேன். என்கிட்ட ஆதார் இருக்குன்னு யார் மீது ஒரு குப்பையை அள்ளி கொட்டிட முடியுமா? சொல்லு. யார் மீதாவது குப்பையை அள்ளி கொட்டிட முடியுமா? ஆதாரம் இருக்கு கேட்டா ஆதார் இருக்கு. இருந்துன்னா ஆதாரத்தோட பேசணும்.